போன உடனே நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ன திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரன் என்ற கிரகம் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி இந்த சந்திரனுக்கு அடுத்து சூரியன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இது மாதிரி என்னன்னா சீக்வன்ஸா இந்த தசாய்கள் சுத்திக்கிட்டே வரும். லக்னத்துல இருந்து இங்க இருக்கு, ராசில இருந்து இங்க இருக்கு, 1ஆம் வீட்டுல இங்க இருக்கு, 7ஆம் வீட்டுல இது இருக்கு, 8ஆம் வீட்டுல இது இருக்கு, 9ஆம் வீட்டுல 10ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காருன்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா. இது எல்லாமே அப்ப என்னோட வாழ்க்கையில் ஒரு கிராஃப் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கீங்களா. அந்த சேஞ்சஸை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தசாபதிகளை ஜோதிடர்கள் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த உடலமைப்போட பிரச்சனை வருதுன்னா அது எப்ப வரும், எப்ப கல்யாணம் ஆகும், எப்ப கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும், எந்தெந்த காலங்கள்ல இவர் என்னென்ன செய்வாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு தசா. அப்ப அந்த தசா முழுவதும் அவ்வளவு பெரிய தசா முழுவதும் அவங்க அப்பா இறந்துகிட்டே இருப்பாருன்னா குறிப்பிட்ட காலத்துல தான் இறக்குறாரு. அப்ப ஏன் இறக்குறாரு, அப்ப அந்த தசாவுக்குள்ள என்ன நடக்குதுன்னா அதுல ஒரு புத்தி நடக்குது. இதுல ஜோசியர்கள் என்ன பயன்படுத்துறாங்க பொதுவா அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அவனுக்கு சூரிய திசை நடந்தால், அந்த ஜாதகனுக்கு சுக்கிர திசை நடந்தால், இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டான பலன்கள் இருக்கு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு ஜோசியர் நாங்க சந்திக்க போனாலுமே அவங்க முதல்ல சொல்ற விஷயங்கள் தசாபுத்தி அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இந்த திசை நடக்குது அப்படிங்கிற மாதிரி திசைகள் பத்தியும் சொல்லுவாங்க. அது எப்படி சார், அது தெற்கு வடக்கு அது மாதிரி ஏதாவது திசை சம்பந்தப்பட்டா எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே. இப்ப நீங்க கேட்ட தசாபுத்தி ஜோதிடத்துல பலன் சொல்வதற்கு சின்ன சின்ன நோட்ஸ் நிறைய இருக்கு. போன உடனே நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ன திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ன யோகம், இன்ன கரணம், இன்ன லக்னம், இன்ன ராசி அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா நீங்க யார், நீங்க பிறந்த தேதி. இப்ப தினம் அப்படிங்கிறது தினகதி, திதியை தான் தேதின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. தினகதி, நட்சத்திரம்னா நாள்னு சொல்றாங்க. அது போல நீங்க பிறந்த தகவல்கள் அடிப்படையில உங்களுக்கான அடையாளம், நீங்க என்ன திதியில பிறந்த, இது என்னன்னா கால குறியீடுகள், என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, என்ன ராசியில பிறந்திருக்கீங்க. அதெல்லாம் இந்த சந்திரன் என்ற கிரகம் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி நீங்க பிறந்திருக்கிறதா ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அதுதான் தசைன்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு திசையில பிறந்திருந்தீங்க, ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க பிறக்கிறப்பயே கேது திசையில பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு புரியறதுக்கு மாதிரி சொல்றேன். இப்ப ஒருவேளை சந்திர திசையில பிறந்திருக்கீங்க, சந்திர திசை ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்கள் இருக்கு. சந்திர திசை அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் நீங்க பிறக்குறீங்க, அந்த நட்சத்திரத்தினுடைய பாதி, அப்போ ஒரு நட்சத்திரங்கிறது 13.3 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரம் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்குது, நட்சத்திரத்துல சந்திரன் நகர்ந்துகிட்டே இருக்குது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஆரம்பத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, அந்த நட்சத்திரம் ஆரம்பத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் சந்திர தசை இருக்குன்னு அர்த்தம். நட்சத்திரத்தின் பாதி வரும்போது, சந்திரன் வரும்போது நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இன்னும் 5 வருஷம் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் நட்சத்திரத்தினுடைய எண்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சந்திர தசை முடிகிறப்ப பிறக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சந்திரனுக்கு அடுத்து சூரியன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இது மாதிரி என்னன்னா சீக்வன்ஸா இந்த தசாக்கள் சுத்திக்கிட்டே வரும். அப்ப தசாக்கள் சுத்திக்கிட்டே வரும்போது இதுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த தசையில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது மூலமா அடுத்தடுத்து குறிப்பிட்ட காலங்கள்ல என்னென்ன தசை வரும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கிறாங்க. சரியா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னத்துல இருந்து இங்க இருக்கு, ராசில இருந்து இங்க இருக்கு, 1ஆம் வீட்டுல இங்க இருக்கு, 7ஆம் வீட்டுல இது இருக்கு, 8ஆம் வீட்டுல இது இருக்கு, 9ஆம் வீட்டுல 10ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காருன்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய விதியை எப்படி இருக்குன்னு பேசுறதுக்காக. இந்த விதி எந்தெந்த காலத்துல மாறும். இப்ப நான் இதே ஆளு 30 வருஷத்துக்கு முன்னால நான் தான், ஆனா வேற மாதிரி இருந்தேன் இல்லைங்களா. நான் வேற மாதிரி வாழ்க்கையில இருந்தேன், வேற ஒரு ஐடியாலஜில இருந்தேன், வேற ஒரு பொசிஷன்ல இருந்தேன், எல்லாமே மாறிட்டு. ஆனா 30 வருஷம் கழிச்சு கிரகங்கள் ஒரே இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, சில கிரகங்கள் ஒரே இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, இப்ப சனி அதே இடத்துக்கு வந்திருக்குது 30 வருஷம் கழிச்சுனாலும் கூட, இப்ப நான் தான் இப்ப வேற மாதிரி இருக்கேன். அப்ப என்னோட வாழ்க்கையில் ஒரு கிராஃப் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கீங்களா. அந்த சேஞ்சஸை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தசாபதிகளை ஜோதிடர்கள் பயன்படுத்துறாங்க. அப்ப ஜாதகம் என்பது ஓரா என்ற பேர்ல அழைக்கப்படுகிறது. ஓராஸ்கோப்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது விதி எப்படிப்பட்டது, விதி எப்படிப்பட்டதுன்னா இவருக்கு 2 கல்யாணம் ஆகுமா,
ஒரு கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, குழந்தை பிறக்காதா, இவர் வந்து போலீஸ் ஆவாரா, ஐபிஎஸ் ஆவாரா, டாக்டர் ஆவாரா, இவருக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை இருக்கும், இவருடைய வீடு எப்படி இருக்கும், இவருடைய செல்வ நிலை எப்படி இருக்கும், இவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்றது எல்லாமே ஜாதக ஓரா. இந்த உடலமைப்போட பிரச்சனை வருதுன்னா எப்ப வரும், எப்ப கல்யாணம் ஆகும், எப்ப கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும், எந்தெந்த காலங்கள்ல இவர் என்னென்ன செய்வாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு தசா. அப்ப தசா என்பது ஒரு கடிகாரம் போல, அது அடுத்தது சுத்தி வருது, அடுத்தடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் தசா. இந்த தசா மட்டுமே ஜோதிடமா? நிறைய பேர் போய் என்கிட்ட காலைல ஜாதகம் பார்த்தவர் கேட்டார், சார் எனக்கு இந்த தசா நடக்குது, இந்த புத்தி நடக்குது, ஊட்டிட்டே இருந்தார் சார். அதெல்லாம் விடுங்க சார். தசா என்பது 1000 கால்குலேஷன் இருக்கு ஜோசியத்துல, அதுல ஒரு கால்குலேஷன் தசா புத்தி. அவ தசா புத்தி மட்டும் ஜோதிடம் இல்ல. நிறைய பேர் தசா புத்தி எல்லாம் பலன் சொல்லுவாங்க. ராஜநாடி மெத்தல நாங்க தசா புத்தி பயன்படுத்துறது இல்ல, இருந்தாலும் மக்களுடைய கேள்வி தசா புத்தின்றதுனால அதுக்கு நம்ம பேசுறோம். அப்ப தசா புத்தியில மட்டுமே பலன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தசாபுத்தி இல்லாமன்னு சொல்லலாம். தசாபுத்திக்குள்ளேயும் 32 வகையான தசாபுத்திகள் இருக்கு. இப்ப நம்ம பொதுவா ஜோசிகாரங்க பயன்படுத்திட்டு இருக்கிறது பேர் வந்து விம்சோத்தரி தசா. விம்சோத்தரி அப்படின்னா 120 ஆண்டு காலம்னு அர்த்தம். அப்ப 120 ஆண்டு காலத்தை கணிதம் செய்வதால் இது விம்சோத்தரி தசா என்று அழைக்கப்படுகிறது. இந்த விம்சோத்தரி தசாவை தான் இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசாபுத்திகள்னு சொல்றாங்க ஜோசிகாரங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் அவருடைய விதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த விதி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுத்து என்ன செய்யும், எந்தெந்த காலத்துல என்ன நடக்கும், எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், எனக்கு எப்ப வேலை போகும், எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், எனக்கு எப்ப பிள்ளை இருக்கும், எனது வாழ்க்கையில என்னென்ன ஈவெண்ட்டுகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் உங்களுடைய விதிப்பயனை கூறினாலும் இதெல்லாம் எப்ப நடக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்கேல் வேணும், ஈவெண்ட் பிக்சிங் வேணும்ன்றதுனால அதை வந்து தசாபுத்திகள் வழியாக பயன்படுத்தி புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த தசைக்கு அடுத்து இந்த தசை தான், அப்ப சந்திரனுக்கு எடுத்து செவ்வாய் தான், செவ்வாய்க்கு எடுத்து ராகு தான், ராகுக்கு எடுத்து குரு தான், குருவுக்கு எடுத்து சனி தான், சனிக்கு எடுத்து புதன் தான், புதனுக்கு அடுத்து சுக்கிரன் தான், சுக்கிரனுக்கு அடுத்து கேது தான், அதுக்கப்புறம் சூரியன் தான், ஒரு கேதுக்கு அடுத்து சுக்கிரன் தான், அதுக்கப்புறம் சூரியன் தான், ஒரு லாஜிக்கா ஒரு சர்க்கிளா இருக்கு. அப்ப எதுல பிறந்திருக்காங்களோ அடுத்தடுத்த தசைகளுக்கு அவர்கள் வாழ்வதாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தசாபுத்திகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போக போகிறது என்று ஜோதிடர்கள் கணிக்க உதவக்கூடிய ஒரு மெத்தடு தானே தவிர இதை வந்து தசா அப்படின்னு சொல்றாங்க, DASHA தசா அப்படின்னு சொல்றாங்க. சில வந்து திசா அப்படின்னு எழுதுறாங்க, சில வந்து தசை அப்படின்னு எழுதுறாங்க, DHSHAI தசைன்னு எழுதுறாங்க. எப்படி பார்த்தாலும் புத்தி அந்தர சூட்சமம். ஒரு தசா என்பது ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சு அதுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து இதே கிரகங்களை வச்சு 9 கிரகங்களை வச்சு வரிசைப்படுத்துறாங்க, அதுவே புத்தி. அப்போ ஒரு புத்திய 9ஆ பிரிச்சு அதே கிரகங்களை வச்சு வரிசைப்படுத்துறாங்க, இது அந்தரம். என்னன்னா இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு மீட்டருக்கு இத்தனை சென்டிமீட்டர், அப்போ ஒரு சென்டிமீட்டர் பிரிச்சு இத்தனை மில்லி மீட்டர் இப்படின்னு சொல்லி எப்படி பிரிக்கிறீங்க அக்யூரசிக்காக, அது போல இந்த காலங்களை என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருசா தசா. இந்த தசா வந்து ஒரு 20 வருஷம் இருக்குது அப்படின்னா 20 வருஷம் ஒன்னா நடக்குமா? இல்லையே சார், 20 வருஷம் அவன் சின்ன பிள்ளை மீசம் முளைக்கிறதுக்கு முன்னால சுக்கிரதசை ஆரம்பிச்சு இந்த பக்கமா பாத்தீங்கன்னா மொட்டாளா வந்துட்டானே சார் சுக்கிரதசை முடியுது. இப்ப 2 ஒரே ஆள் இல்லையா சார், முடியிறப்ப ஆரம்பிக்கிறப்ப ஒருத்தனா தான் முடியிறப்ப ஒருத்தனா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சுக்கிரதசை 20 வருடங்கள் இருந்தாலும் அதுக்குள் நடக்கக்கூடிய சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தின்னு பிரியும். அப்ப ஒவ்வொரு புத்திகளுக்கும் குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம பேசணும் இல்லையா? அவனுக்கு அதுக்குள்ளே வாழ்க்கை இருக்கு, அதுக்குள்ள வாழ்க்கை ஓட்டங்கள் இருக்கு. அப்ப ஒருத்தனோட அப்பா இறந்து போயிடுறாரு ஒரு தசால, அப்ப அந்த தசா முழுவதும் அவ்வளவு பெரிய தசா முழுவதும் அவங்க அப்பா இறந்துகிட்டே இருப்பாருன்னா குறிப்பிட்ட காலத்துல தான் இறக்குறாரு. அப்ப ஏன் இறக்குறாரு? அப்ப அந்த தசாவுக்குள்ள என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ள ஒரு புத்தி நடக்குது, அந்த புத்திக்குள்ள அந்தரம், அதுக்கப்புறம் சூட்சமம், இது மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே போகுது. சித்திரம், உள் சித்திரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டே, பிரகாரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டே போவாங்க. நம்ம வந்து ஜோசியத்துல என்ன பயன்படுத்துறாங்க மேக்சிமம்னா தசா மற்றும் புத்தி. சில ஜோசியக்காரங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கி போறப்ப, ஏன்னா அந்த சுக்கிர தசையில பெரிய தசை, அதுல கொஞ்சம் சூட்சமத்தையும் அந்தரத்தையும் பிடிக்கதான் செய்யறாங்க. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது எது எப்பப்ப நடக்கும்னு சொல்லி வரவங்களுக்கு நம்ம வரி உறுத்துறதுக்காகவும் சொல்றதுக்காகவும் ஜோசியர்கள் பயன்படுத்துறது. இதுல வந்து ஜோசியர்கள் என்ன பயன்படுத்துறாங்க பொதுவா அப்படின்னா, இந்த தசா நடக்குது, இப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், அவனுக்கு சூரிய தசா நடக்குது, அந்த பையனுக்கு சின்ன பையன் சூரிய தசா நடக்குது, அந்த சூரிய தசாவில் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு லாஜிக் வச்சுக்கிறாங்க. அந்த ஜாதகத்தில் சூரியனுடைய வேல்யூ என்ன, அந்த சூரியன் கெட்டு போயிருக்கா அல்லது அந்த சூரியன் நல்லா இருக்கா, அந்த சூரியனால் யார் பார்க்கப்படுறா, அந்த சூரியனை யார் பார்க்கிறா, சூரியன் எந்த நட்சத்திர கால்ல இருக்கிறாரு, சூரியன் யாருக்கு நட்சத்திரம் கால் கொடுத்துருக்கிறாரு, இந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணி சூரியனை ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா இந்த சூரியன் நல்லவன் தான் இல்லைன்னா அந்த சூரியன் கெட்டவன் தான், இல்லைன்னா சூரியனுக்கு 2 வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு வச்சுக்கிட்டு, அப்ப சார் இந்த ஜாதகத்துல சூரியன் வந்து கெட்டவன், 8 குடையோன் 6 குடையோன் 8ல இருக்கவனோட சேர்ந்துருக்கான், 6ல இருக்கவனோட சேர்ந்துருக்கான், 6 குடையோனுக்கு கால் கொடுத்துருக்கான், 6 குடையோன் காலில் உட்காந்துருக்கான், இவன் கொஞ்சம் மோசமான ஆளா இருக்கிறான், அப்ப இவனுடைய திசையில ஒரு பெரிய பூகம்பமோ பிரச்சனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து இவன் நல்லவனா இருக்கிறானே சார், ஜாதகத்துல சூரியன் தான் சார் யோகவான் பலவானா இருக்கிறாரு, வலு பெற்று இருக்கிறாரு சார், அவருடைய தசை நடக்குது, ஆகா ஓகோன்னு வந்துருவீங்க சார், தூக்கி டாப்ல வச்சிரும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்தை புரிந்து கொள்வதற்காக தசை, அந்த தசாநாதர்கள் ஜாதகத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில இவங்க தசா படங்களை சொல்றாங்க. ஆனா ராஜநாடி மெத்தட்ல தசாக்கள் பயன்படுத்துறது இல்ல. இருந்தாலும் அதுக்குள்ள நாங்க இதுக்குள்ள ஒரு லாஜிக் எடுத்து வச்சுக்கிட்டு அதிகார தசை அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்துட்டு வரோம். அப்ப உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்ன பொசிஷன் இருந்தாலும், அது 8 கூடையவனோ 10 கூடையவனோ 12 கூடையவனோ எந்த லக்னமோ அந்த லக்னமோ நட்சத்திரம் எதுவுமே தேவையில்லை. எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அவனுக்கு சூரிய திசை நடந்தால், அந்த ஜாதகனுக்கு சுக்கிர திசை நடந்தால், இப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டான பலன்கள் இருக்கு. அந்த பலன்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம்.